காலத்தின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் தந்தைமார்கள், தாய்மார்கள், ஆன்மீக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம். உங்கள் அனைவரையும் பிரம்மகுமாரிகள் சார்பாக நானும் ஒரு முறை வருக வருக என்று வரவழைக்கின்றேன். அவை காலத்தின் அழைப்பு என்ற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டவுடன் உங்களுடைய மனதில் என்ன எண்ணம் வந்திருக்கும்? இந்த வார்த்தையை நீங்கள் பல தடவைகள் பல விடயங்களிலே பல சார்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பெரும்பாலும் எங்களுக்கு காலம் என்று சொல்லும் பொழுது, இந்த நேரம் என்று சொல்லும் பொழுது, எத்தகைய நேரத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் 100% சந்தோஷமாக இருக்கிறீங்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, மீன்ஸ் இப்போ ஒரு கடலில் அல்லது ஒரு நீரில் ஒரு ஐஸ் கட்டி மிதந்து கொண்டு போகுதுன்னு பார்த்தோம்னா, ஐஸ் கட்டின்ற மேல் பகுதியில் கொஞ்சம் தான் தெரியும், அடி கீழே நிறைய இருக்கும். காப்பகுதி மேலே இருக்கும், முக்காப்பகுதி கீழே இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன பதிலும் வெளிப்புறமாக நாங்கள் மற்றவர்களுக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ மற்றவரை திருப்திப்படுத்துறதுக்காகவோ சந்தோஷமாக இருக்கிறோம்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களுக்கு மட்டுமல்ல, பலருக்கும் இந்த உலகத்தில் அந்த முக்கா பகுதியாகவே அடையாளம் காணப்படாமலும் இருக்குது. அதை நாங்கள் தமிழில் வார்த்தை கொடுத்தோம்னா துன்பம் என்று சொல்லலாம், அல்லது பிரச்சனை என்று சொல்லலாம், அல்லது எங்களுடைய கஷ்டமான விடயங்கள் என்று சொல்லலாம். துன்பம் என்று சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு தன்னுடைய உடலில் ஒரு வருத்தம் வந்துட்டா, ஒரு நோய் வந்துட்டா, அவரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கேக்க, அதை நாங்கள் என்ன சொல்கிறது? துன்பம் என்று தானே சொல்ல முடியும். அதாவது தனக்கு விரும்பின எதையும் அவரால் செய்ய முடியாது, இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படும். சில வேளைகளில் உங்களுக்கு இங்கே இந்த மாதிரியோ தெரியாது, இலங்கையில் மருந்து கூட கிடைக்காது. அப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு விதமான மன அழுத்தத்தை, ஒரு விதமான ஒரு அமைதியின்மையை, ஒரு சந்தோஷமின்மையை எங்களுக்கு கொண்டு வருது. இது மட்டும் இல்லை, உறவுகளுக்குள்ள நிறைய பிளவுகள் ஏற்படுது. இப்போ நான் 21 வகையான துன்பத்தினுடைய அடையாளம் இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. நீங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துக்கு வித்தியாசம், ஒரு சூழலுக்கு வித்தியாசம். ஆனால் ஒரு சிலதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவை இப்போ உறவுகளுக்குள்ள எங்களுக்கு ஒரு பிளவு ஏற்படும் பொழுது, ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது வெளியில் பார்க்கல நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். அதை நான் ஏற்கனவே அந்த ஐஸ் கட்டின உதாரணத்தை சொன்ன மாதிரி. ஆனால் அது அவருடைய மனசில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு 22 வயசில் ஒருவர் தீவிரமான முறையில் ஒரு வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்படுறாரு. அப்போ அவருக்கு சரி ஐசியூவில் டாக்டரை கையில் கொடுத்து அவர் உயிர் போயிட்டுது அந்த நிலையிலிருந்து தான் இந்த பிரம்மகுமாரிகள் வைத்தியசாலை என்றபடியே அவங்க அதை ரொம்ப கவனமாக எடுத்து அவருக்கு ஒரு மாதிரி உயிர் கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? என்னவா இருக்கும்? என்ன காரணம்? வயசு அவருக்கு பொதுவாக ஒரு அதற்கு அப்படி இது வருதுண்டா, ஏதாவது டயபெட்டிக்கோ அல்லது வேறு ஏதாவது நோய்களோ அல்லது வேறு எதுவும் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவரோட வயசை பார்க்கும் பொழுது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமில்லை. டாக்டர்ஸ் டயக்னைஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த நோயும் அவருக்கு கிடையாது. என்ன காரணம்ண்டா, வீட்டில் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் தீவிரமான பிரச்சனை, டைவோர்ஸில் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குது. அப்போ அதையெல்லாம் அவர் சிந்தித்ததால் தான் அவருக்கு அந்த பிரச்சனை நோயாக வடிவெடுத்திருக்கு. அப்போ இப்படி தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்புறமாக நடக்கின்ற விடயங்களை உண்மையான காரணத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதுதான் இந்த காலத்தினுடைய தேவை. ஆனால் எல்லாராலையும் முடியாது. வைத்தியர்கிட்ட நாங்கள் போவோம், மருந்து சாப்பிடுவோம், ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு மேலேயும் யாரும் இருக்கணுமெண்டா காட்டுவோம். ஒரு டாக்டர் முடியாது, இன்னொரு டாக்டர் முடியாது.
ஆனால் முடிவு மிக விரைவில் எங்களுக்கு சில வழியில் கிடைக்காது. எப்படித்தான் குணமானாலும் அதில் ஒரு சில விடயங்கள் மிச்சம் இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் இப்போ எங்களுடைய இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து மண் சரிவு ஏற்பட்டு பலர் வந்து மரணிச்சிருக்கிறாங்க. நிறைய செய்தி நீங்கள் படிக்கிறீங்க, செய்தித்தாளை திறந்தாலே இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கும். இன்னும் நல்ல வசதியான அல்லது சிவிலைஸ்டான இடத்துலையே சிறுவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துலே கத்திய கொண்டே வெட்டியிருக்கிறாங்க. வன்முறை என்பது விருத்தி அடைஞ்சிருக்கு, அந்த நாட்டில் பிரச்சனை வராது அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு வகையான குழப்பம், பிரச்சனை, வேதனை பல வகையில் வருது. ஒன்றில் இயற்கையால், சில இடத்துல உங்களுக்கு தெரியும் நிறைய ஐஸ் கட்டி அப்படியே கொட்டுப்படுது. அப்போ இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். என்ன செய்யலாம்? இப்படி ஒரு கேள்வி உங்களோட மனசில் இருக்கா? அதுக்கு என்ன செய்யலாம்? ஓகே. அதே நேரம் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், இப்போ நான் நல்லா இருப்பேன், எனக்கு எல்லா வகையான சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு அதெல்லாம் இல்லாமல் போகலாம். நாங்கள் எல்லாம் தனியாகத்தான் வந்தோம், மீண்டும் தனியாகவே தான் செல்ல போகிறோம். அப்படியான ஒரு நேரத்தில் எப்படி எனக்கு நான் முதல்ல உதவி செய்கிறது, பிறகு எப்படி நாங்கள் மற்றவருக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது, இப்போ முதல்ல எங்களுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்கிறது? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, உங்களுக்கு தெரியும், God also will help those who help themselves. தனக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுளாலையும் உதவி செய்ய முடியும். தனக்கு உதவி செய்கிறதுண்டா என்ன? அவ எனக்குல வெளிப்புறமாக இருக்கிற அந்த காப்பகுதியை விட்டுட்டு அந்த முக்காப்பகுதியில் சில விஷயங்களை நான் பார்க்கணும். அப்போ நான் தினமும் அமைதியாக, சந்தோஷமாக, திருப்தியாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறது என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள். எண்ணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய விதை. இப்போ அந்த எண்ணங்களை வந்து நாங்கள் சரிப்படுத்துறதுக்கு அதை பற்றின எங்களுக்கு தெரியும். முதல்ல வீணானது எது, ஆக்கபூர்வமானது எது. பல வகையான எண்ணம் உங்களோட மனசில் வருது. எதிர்முகமானது வருது, ஆக்கபூர்வமானது வருது, வீணானது வருது. அப்போ எந்த எண்ணம் எனக்கு என்ன செய்யும்? முதல்ல எண்ணம் எங்கே இருந்து வருது? என்ன நீங்கள் கதைக்கக்கூடாதுன்னு யாரோ வாசலில் சொல்லிவிட்டாங்களோ? மனசுலேருந்து வருது. மனசு எங்கே இருக்கு? மனசு எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? அவை மனசுன்னு நாங்கள் சொல்லும் பொழுது பொதுவாக எங்களை மனதுண்டாலே உணர்வு தான் எங்களுக்கு வரும். எண்ணங்கள் வந்து உணர்வுகள் மூலம்தான் வந்து வெளிப்படுத்தப்படுது அல்லது தொடர்பாடல் படுத்தப்படுது. அவை மனது என்று சொல்லுகின்ற விடயம் என்னுடைய உயிர் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தின் ஒரு பகுதி. இந்த உடல் வந்து சவம் அல்லது பிணமாக போயிட்டுது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் என்னை விட்டு அந்த உயிர் போயிடுது. அதுக்கு பிறகு அவர் எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தானே, எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தால் அதுக்கு என்ன பேர்? பிணந்தான். அதுக்கு பிணத்துக்கு நாங்கள் தமிழ் பிணம், சிங்கள பிணம் அல்லது ஆங்கில பிணம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எல்லாமே இந்த உடலில் இருந்து இயக்கும் வரைக்கும் தான் அதுக்குரிய மதிப்பு, மரியாதை. அது பிறகு எப்படி பொடி எடுக்கிறதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். பொடி எடுக்கிறது, புதைப்போம் அல்லது எரிப்போம். இப்போ பாருங்கள், அந்த உடல், அந்த பெரிய உடலை அந்த இயக்குன்ற சக்தி வந்து ஒரு சின்னஞ்சிறிய புள்ளிக்கு தான் இருக்குது. அந்த உயிர் எங்களுடைய உடலில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் என்னவெல்லாம் செய்வோம். அதை விட்டு போயிட்டுண்டா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உண்மையை வந்து ஷேக்ஸ்பியர், உங்களுக்கு தெரியும், அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
என்ன செய்தாருண்டா, அவருடைய இந்த உலகத்தை எல்லாம் வென்றவர் தானே. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தில் நிலை இல்லாத விஷயம் அது மக்களுக்கு உணர்த்தணுமென்றபடியாக இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு நடிகர் தான், நடிச்சிருக்கிறாங்க தான். நடிகர்ண்டா என்ன செய்வாங்க, இப்போ படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அவர் ஒரு ஆள் கதாநாயகராக இருக்கிறார், இன்னொருத்தர் வந்து வில்லனாக இருக்கிறார். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஏன் இவர் அடிக்கிறாரு, அல்லது ஏன் இவர் இந்த நேரம் இப்படி நடிக்க, அது பாகம், அவர் படம் தான் நடிக்கிறாருன்றது எங்களுக்கு தெரியுது. இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த உலகம் ஒரு நாடக மேடைன்றதை, மேடைன்னா இப்போ நடிப்பு முடிஞ்ச என்ன செய்யணும், இருக்க முடியுமா? அப்போ நான் பேசணும், நீங்கள் இதில் வச்சுருப்பீங்களா என்னையா? இல்லை, நான் ஒழும்பி போய் ஆகணும் இந்த டைம் முடிஞ்சா. அது மாதிரி இந்த உலகத்தில் நடிக்கிற எல்லாரும் போய் ஆகணும். அது ஒரு உண்மை, நிதர்சனம், சத்தியம், யாராலையுமே மாற்ற முடியாது. அதான் அவர் சொல்லியிருக்கார், உலகம் ஒரு நாடக மேடை. இந்த உலகத்தை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் அவர் என்ன செய்தார், தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய உடல் சொன்னார், கூப்பிட்டு எல்லாருக்கும், என்னுடைய உடலை வந்து என்னை பார்த்த டாக்டர்ஸ் தான் தூக்கணும். நிறைய டாக்டர்ஸ் உலகத்தை வென்றிருக்கார். எவ்வளோ ஓவருக்கு செல்வம், பொருள், பணம், ராஜ்யம், நாடு எல்லாமே இருக்குது. அடுத்தது அந்த இவ்வளோ நாட்டை வென்றபடியாக நிறைய தங்கம், வெள்ளி எல்லாம் இருக்குது. அது எல்லாமே போகிற வழியில் வந்து வீசப்படணும். நான் என்னுடைய சவப்பட்டிக்கில் என்னுடைய கை வெளியில் இப்படி வருங்கையாக வச்சு தான் நீங்கள் கொண்டு போகணும்னு சாக முதலே அவர் சொல்லிட்டார். அவருடைய டாக்டர்ஸ் யாராலையுமே அவருடைய மரணத்தை நிப்பாட்ட முடியலை. ஏன் அப்படி செய்தார்? அதாவது இந்த நாங்கள் வரும் பொழுது தனியாக தான் வந்தோம், வருங்கையோடு தான் வந்தோம். வீடை கொண்டு வரையில, பொருட்களை கொண்டு வரையில, சொத்தத்தை கொண்டு வரையில, சொத்துக்களை கொண்டு வரையில, வசதி வாய்ப்பதையும் கொண்டு வரையில, போகைக்கேம் நாங்கள் அப்படித்தான் போகிறோம். அதாவது உலகத்தையே வென்ற மாவீரனே வெறுங்கையோடு தான் போகிறான் என்ற இந்த உண்மையை இந்த உலகம் உணர வேண்டும். அது அவருடைய முதலாவது வேண்டுகோள். ரெண்டாவது வேண்டுகோள் அந்த வைத்தியர் தூக்கணும்ன்றது. ஏனெண்டா எந்த ஒரு வைத்தியராலையும் கூட மரணத்தை நிப்பாட்ட முடியாது. இதை அவங்க உணரணும் என்று தான் அவர் இதை செய்தார். மற்றது வேறு இதெல்லாம் வீசி அறிய சொன்னாருன்னு சொன்னால், இதுதான் மண்ணோடு வந்தது, மண்ணோடையே போய் சேரணும். இது அவருடைய கொள்கை. இதை மக்களுக்கு அவர் உணர்த்தினார். அவ்வளவு அந்த போரில் எவ்வளோ பேரை அல்லது எவ்வளோ மக்களை எத்தனை விஷயங்களை அவர் சாதிச்சிருப்பார். ஆனால் ஒன்றுமே மிகுதியல்ல. இதுதான் எங்கள் எல்லாருடையதும் கதை. இதை விட வேறு ஏதாவது கதை எங்களுக்கு இருக்கா? யாராவது இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை. அப்போ அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது இதில் எங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். என்ன சேர்க்குறோம் நாங்கள்? எப்படி சேர்க்கலாம்? இப்போ நிறைய நாங்கள் மக்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது. ஆனால் அதே நேரம் இப்போ எனக்கொண்டு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ அதால் தான் அந்த கடலில் போகிற படகை நாங்கள் பார்த்தோம் அல்லது கப்பலை நாங்கள் பார்த்தோம்டா, இந்த கப்பல் வந்து இந்த மற்ற கரைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தான் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வந்து உள்ளுக்குள்ளே எடுக்காமல், அதாவது சுற்றி இருக்கிற தண்ணி தனக்குள்ளே வராமல் அதை தன்னை பாதுகாக்கணும். அதுக்கு பிறகு தான் கரையை போய் அதால் அடைய முடியும். தண்ணியே வந்து அதை செய்து மூழ்கிட்டுன்னு சொன்னால் தனக்கும் அதால் உதவ முடியாது, மற்ற ஆக்களுக்கும் அதால் உதவ முடியாது. இப்போ எங்கள் எல்லாருக்கும் உதவணும் ஒரு மனப்பாங்கு இருந்தேன். முதல் என்ன நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய மனசை நான் சக்தி வாய்ந்ததாக்க வேணும். இப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும்? புதுசாக வந்தவங்க சொல்லுங்க. என்னுடைய மனதுக்கு ஆக்கபூர்வமான சிந்தனைகளை நான் எப்பயும் உருவாக்குறதுக்கு அது நான் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், நான் இன்னார், நான் எப்படிப்பட்டவன், எப்படி எனக்கு இந்த எண்ணம் வருது?
ஏற்கனவே நான் கேட்ட விஷயத்துலேருந்து வருது, யாரும் எனக்கு சொன்னதுலேருந்து வருது, அல்லது நான் பார்த்த காட்சிகள் எங்களுக்கு வருது. இதை நாங்கள் பதிவுகளின் அடிப்படையில் சொல்கிறோம். அதே நேரம் எனக்கு ஒரு விஷயத்தை உருவாக்க வேணும், சித்திரம் கிரவணும், இல்லை நடனம் ஆடவணும், அல்லது பாட்டொன்று பாடணும், அல்லது ஒரு கவிதை ஒன்று நான் வடிக்கணுமெண்டா ஆக்கபூர்வமான சில எண்ணங்களை நான் உருவாக்குறேன். அது மாதிரி என்ன போல் என்ன பற்றின ஆக்கபூர்வமான எண்ணங்களை நாங்கள் டெய்லி தினமும் உருவாக்கணும். அதுக்கு பேர் தான் ஆக்கபூர்வமான சிந்தனை. இது இன்னொரு வார்த்தையில் நாங்கள் அழைச்சா தியானம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்கபூர்வமான சிந்தனை உருவாக்குறதுக்கு நாங்கள் எந்த நேரம் எண்ணம் உருவாக்குறோமா இல்லையா? உருவாக்குறோம். அப்போ எந்த நேரமும் எங்களால் அந்த மாதிரி உருவாக்குறதுக்கான பயிற்சி எங்களுடைய மனசில் கொண்டு இருக்க முடியும். நடக்கும் பொழுதோ வரும் பொழுதோ என்னென்னா சிந்தனைன்றது எந்த நேரம் எங்களோட மனசில் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் முதல்ல நாங்கள் கொஞ்சம் அதுக்கு பயிற்றுவிக்க வேணும். இப்போ முதல்ல நீங்கள் ஒரு வண்டி கார் ஓட்டுறேன்னு சொன்னாலும் எடுத்தடுப்பில் உங்களால் ஓட முடியாது. அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொண்டு உங்களுக்கு தேவை. அல்லது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் முதல்ல அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை நாங்கள் எங்களோட மனசுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் இயல்பாகவே என்ன செய்யும், அதனால் அதை இயல்பாகவே ஆக்கபூர்வமான சிந்தனையை உருவாக்க முடியும். இப்போ நான் ஒரு ஆக்கபூர்வமான சிந்தனையை தினமும் உருவாக்குற ஒரு ஆளாக இருந்தால் மற்றவர்களுக்கும் என்னை சந்திக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? சட்டியில் இருந்து தான் அகப்பில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சட்டி எது? நான் தான். என்னட்ட இருந்து மற்ற ஆளுக்கும் அதான் வெளிப்படும். ஆனால் எனக்கு எப்பயுமே கோபம், எப்பயுமே வெறுப்பு, எனக்குள்ள எப்பயுமே கசப்பு, எனக்கு எப்பயுமே ஒரு எதிர்முகமான சிந்தனை, இதையும் ஒரு தாழ்ந்து நினைக்கிறது, ஒரு பலவீனமானால் அப்படின்னா பார்க்குற ஆளுக்கு என்ன கிடைக்கும்? அவரால் நோக்கப்படுத்த முடியாது, உற்சாகப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. நான் செய்கிறேன் தான், பணியெல்லாம் செய்கிறேன், நிறைய செய்கிறேன், ஆனால் அதில் பலம் இல்லை, பலம் கிடைக்காது. ஏன்னா வெள்ளத்துக்குள்ளே தண்ணி வந்துட்டுதே, அப்போ வெள்ளம் எப்படி கரையடைகிறது? தானும் போயலாம், மற்றவரையும் அதில் ஏற்றலாது. இப்போ அதனால தான் தினமும் எங்களை பற்றின சில ஆக்கபூர்வமான எண்ணங்களை நாங்கள் உருவாக்க வேணும். அது ரொம்ப கஷ்டமே இல்லை. நான் இந்த உடம்பில்லை, நான் ஒரு அழிக்கப்பட முடியாத உயிர் சக்தி. எப்படிப்பட்ட நான்? எனக்கு அமைதி தேவை, அப்போ நான் அமைதியான நான். எனக்கு சந்தோஷம் தேவை, ஆகவே நான் சந்தோஷமானவர். எனக்கு அன்பு தேவை, நான் அன்பானவர். எனக்கு பலம் தேவை, நான் சக்தி வாய்ந்தவர். இப்படி என்னை பற்றின நல்ல நினைவுகளை நாங்கள் உருவாக்குறோம். பொது ஒரு பிறந்த நாள் வந்துட்டுன்னா உங்களுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. டெய்லி பிறந்த நாள் வர முடியுமா? இப்போ எங்களுக்கு நாங்களே வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் ஆக்கபூர்வமான எண்ணம்னு சொல்கிறோம். இன்னும் ஒருத்தருக்கும் நீங்கள் நல்லா இருங்க இன்னும் ஃபங்க்ஷனில் நீங்கள் சொல்லுவீங்க. டெய்லி உங்களுக்கு அப்படி நல்லா இருங்கன்னு வாயால் சொல்லாட்டிலும் எண்ணத்தின் மூலம் நீங்கள் செய்கிற உதவி தான் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற பாதுகாப்பு, அஷூரன்ஸ். அப்படி நாங்கள் செய்கிறோண்டா முதல்ல என்னட்ட ஸ்டொக் இருந்தால் தான் எனக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி என்னால் மற்றவர் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் எங்களுக்கு இந்த ஸ்டொக்கை அதிகரிக்கிறதுக்கு, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டொக், உங்களுக்கு சாமான் கணக்கு தேவையான கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சில்லறை கடையில் வாங்கலாம். நிறைய தேவைண்டா ஹோல்சேல் பெரிய நிறைய இருக்கிற கடையில் போகணும். இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த சந்தோஷம், இந்த மாதிரியான நல்ல குணங்களுடைய ஸ்டொக் எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள்? புதியல் அரட்டை இருக்குது, கடவுள்கிட்ட இருக்குது. அப்போ கடவுள்கிட்ட இருக்குது, அவர் தான் இந்த ஸ்டொக்கை வச்சு நிறைய வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் விருப்பமான அளவு எடுக்கலாம், உங்களுக்கு வேணுமான அளவு நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா அவர் எங்கட அப்பா அம்மா அம்மா அப்பா பிள்ளைக்கு பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இங்கே லௌகீகத்தில் கொடுக்குறாங்க, வீடு இவ்வளோ, காணி இவ்வளோ, பூமி இவ்வளோ. இறைவன் அப்படி கொடுக்க மாட்டார். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அம்மி அப்பா ஒப்பிலாமணியே நினைக்கிறேன் தானே நாம். அதனால் அந்த தாய் தந்தையாக இருக்கின்ற பரமாத்மா அவர் எங்கே இருக்கிறார்?
கடவுளைனா நாங்கள் எங்கே பார்க்குறோம்? மேலே தானே பார்க்குறோம். கோயிலில் கோபுரம் எல்லாம் மேலே உயரத்தான் கட்டுறாங்க. நாங்கள் கை மேலே தான் கும்பிட்டு வளம்பெறோம். எல்லா சமயத்துலேயும் சைவமாக இருந்தால் என்ன, வேதமாக இருந்தாலும் என்ன, முஸ்லீம் சமயம் இருந்தாலும் மேலே இருந்து தான் கடவுள் இருக்கிறாருன்றது எங்களுக்கு தெரியுது, நாங்கள் நம்புகிறோம். ஆகவே ஏசைக்கு கூட என்ன சொல்கிறோம்? கண்கட்ட கடவுளே எங்களோட கை எங்களை அறியாமல் மேலே தான் போகுது. இறைவன் மேலே இருக்கிறாருன்றதை எல்லா வகையும் நம்புகிறோம். பரமண்டத்தில் இருக்கிறோம், பரமபிதான்னு சொல்கிறோம். ஆகவே பரமாத்மா, பரம்பொருள், சிவன், நான் ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், என்ன போல அவரும் ஜோதி பிந்து ஒளிப்பொருளின் கடலாக இருக்கிறாரு, மேலே இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்? கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். என்ன இந்த சிஸ்டர் புதுசாக ஒன்று சொல்கிறாங்களே அப்படி நினைக்கிறீங்களா? அது எங்களுடைய சுபாவம். என்ன சுபாவம்? பக்கத்தில் இருக்கிறாள் தான் எனக்கு உதவி செய்யலாம், இப்படி தானே நாங்கள் நினைச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு உதவி தேவைன்னு நினைச்ச உடனே உதவி கிடைக்கிது. யார் கொடுக்குறா? உலகத்தில் எத்தனை சூரியன் இருக்குது? ஒரு சூரியன். ஆனால் எல்லாத்துக்கும் லண்டனுக்கும் அந்த சூரியன் தான் அடிக்குது, ஸ்ரீலங்காவுக்கும் அந்த சூரியன் தான் அடிக்குது, இந்தியாவுக்கும் அந்த சூரியன் தான் அடிக்குது. அப்புறம் சூரியன் 3 இருக்கா? இல்லை, டைம் வித்தியாசம். அது மாதிரி தான் உங்களை எல்லாருக்கும் அமைதியோ அன்போ சந்தோஷமோ எந்த மொழியில் நாங்கள் அழைச்சாலும் அவர் தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் பெற்றுக்கொண்டு, எல்லாருக்கும் சொந்தமான சொத்து தானே, சண்டை பிடிக்க யாரும் வர மாட்டினோம். விருப்பமானாக்களையும் நீங்கள் எடுங்க ரெண்டு பாதியை காட்டுறது உண்டு. பெற்று நாங்களும் மெட்டாக்களுக்கு கொடுக்குறது இன்னொரு வழிமுறை. அப்போ எங்களுடைய வெள்ளத்தையும் நீரில் மூழ்காமல் காப்பாற்றலாம், மற்றவருடைய வாழ்க்கை படகையும் நீரில் மூழ்காமல் வந்து எங்களால் காப்பாற்றலாம். நிச்சயமாக அதுக்கு நான் ஒரு விழிப்புணர்வோட ஒரு சில கணங்களை வாழ்க்கையில் நான் ஒதுக்கணும். இப்போ முதல்ல பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு டைம் எங்களுக்கு ஒதுக்கணும். பிறகு நாங்கள் போகைக்கு வரைக்கு எல்லாம் இப்போ உங்களுடைய அப்பாவை நீங்கள் நினைங்கன்னு சொன்னால், இல்லை கொஞ்சம் பொறுங்க எனக்கு டைம் தாங்க, நீங்கள் இது வந்து யோசிப்பீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களை அறியாமல் உங்களோட புத்தி போகுது. அது மாதிரி தான் இங்கேயும் எங்களை அறியாமலே எங்களுடைய புத்தி ஆத்மாவின் தந்தை, உயிரின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற இந்த பரமாத்மாட்ட போகும். இப்போ நாங்கள் அப்படி அடிக்கடி போய் அந்த சக்தி எங்களுக்குள்ளே சேர்த்து கொள்ளும் பொழுது, இதைத்தான் ஆன்மீக சக்தி என்று சொல்கிறோம். இந்த ஆன்மீக சக்தி தான் ஏற்கனவே நான் சொன்ன இந்த உலகத்தில் இருக்கிற பலருடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழிமுறை. நிறைய எங்களுக்கு இருந்தாலும், அதாவது ஒருத்தருடைய பௌதீகமான செல்வம் ஒருத்தருக்கு இருந்தாலும், அவருடைய மனதால் அவருக்கு ஒருமுகப்படுத்தி ஒரு பணியை செய்ய முடியாட்டில் அந்த பணம் என்ன ஆகும்? வேஸ்ட்டில் போகும். அந்த ஒருமுகப்படுத்தல் சக்தியாக இருந்தால் என்ன, அல்லது ஏதாவது ஒரு விடயத்தையாவது சீரும் சிறப்புமாக செய்யணுமா இருந்தால் என்ன, எங்களுக்கு அந்த சக்தி வந்து ரொம்ப அவசியம். அந்த அமைதியையோ சந்தோஷத்தையோ பணம் பொருள் கொடுத்து நீங்கள் வாங்கிடலாமா? மேபி ஒரு 2 வீதம் 3 வீதம் அல்லது 10 வீதம் ஒரு தற்காலிகமாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் 100 வீதம் அல்லது நிரந்தரமாக அதை நாங்கள் பெற முடியாது. அவை நிரந்தரமான இந்த அமைதி சந்தோஷத்தின் மூலமாக இருக்கின்ற அவரை தான் நாங்கள் வந்து மனசார நினைவு செய்யும் பொழுது எங்களுக்கு சக்தி கிடைக்குது. இந்த சக்தியை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறது தான் இப்பொழுதைய காலத்தினுடைய தேவை, அழைப்பு. இந்த தேவை, இந்த அழைப்பை நீங்கள் செய்கிறதுக்கு தயாரா? எத்தனை பேர் தயார்? உலகத்துக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறேன், முதல் எனக்கு உதவி செஞ்சு அப்படி நினைக்கிறார்கள், கையெத்துங்க. தயார்? நான் ஓகே. நீங்கள் இப்போ தயார் இல்லாட்டி கூட இதை கேட்டு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்படி உதவி செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் வரும். நிறைய விஷயத்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க.
இப்போ உங்களுக்கு தெரியுமா, அது வெற்றிகரமாக நிச்சயமாக அமைஞ்சிருக்காது. அது தற்காலிகமாக ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு முடிஞ்சோன்னா இன்னொரு பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்த உடனே இன்னொரு பிரச்சனை வருது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை முடிஞ்சோன்னே இன்னொரு பிரச்சனை வருது. அப்போ நிரந்தரமான தீர்வு எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பிரச்சனையால் இந்த வழிமுறையால் முடிக்க இயலாது. அவை பிரச்சனையினுடைய முழுசாக தீர்வாக்கணுமெண்டா பலப்படுத்துறது தான் சரியான வழிமுறை. இதை தான் எளிமையான வார்த்தையில் நாங்கள் தியானம் சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு சாமியார் இருக்கிறாரு. நிறைய பேர் அவர்கிட்ட ஆசி வாங்க போகிறாங்க. போகும்பொழுது அப்போ அந்த சாமியார்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, சாமி, நான் இனி எப்போ வாழ்க்கையில் தியானம் படிக்கிறது, எப்போ படிக்கிறது, என்ன சொல்லியிருப்பாரு? பொதுவாக்களுடைய எண்ணம் என்ன? வயசு போய் காலம் போனா பிறகு அப்போ தான் இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டார்? நீங்கள் எப்போ சாக போகிறீங்கன்னு கேட்டார். சாக எக்க படிக்கணும்னு தானே சொல்கிறீங்க, எப்போ சாக போகிறீங்கன்னு கேட்டார். அதுதான் தெரியாது. இப்பையும் உங்களுக்கு முன்னால் மரணம் இருக்கு, அப்போ இப்போ படிங்க. ஆமாம் இல்லையா? 5லேயும் மரணம் இருக்குது, 10லேயும் மரணம் இருக்குது, 50லேயும் இருக்குது, 60லேயும் இருக்குது, 100க்கு பிறகு சாகாதாக்களும் இருக்கிறாங்க. இது எங்களுடைய கையில் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கே வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் என்னுடைய அன்பான விருப்பம், நீங்கள் எல்லாம் உங்களுக்கும் மற்றவைக்கும் உதவி செய்ய வேண்டுமெண்டா உங்களுடைய மனதுக்கு முதல்ல சக்தியை ஊட்டுறதுக்கான அந்த பயிற்சியை கொஞ்சம் நீங்கள் செய்து பாருங்கள். அதே வகையில் இன்னும் நிறைய பேருக்கு உங்களால் உதவி செய்கிற ஒரு உதவிகரமாக மாற முடியும். செய்வீங்களா? சத்தத்தை காணோம். ஓகே, நன்றி. நீங்கள் இப்போ நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இதில் இந்த பாடம் நிறையன்னு சொல்லும் பொழுது அதில் படிப்படியாக தானே நாங்கள் இதையும் படிக்கணும். சில ரகசியங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஞானம் என்பது பொதுவாகவே கடல். அதில் ஒரு சில துளி மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சுவைக்க தந்திருக்கு. நீங்கள் இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்குது. அவை அட்லீஸ்ட் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மட்டும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்திக்க உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும்.